என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வீடியோக்களில் தொடர்ச்சியாக விஜய் படங்கள் எப்படி போலியான வசூல் கணக்கு காட்டப்படுகிறது, உண்மையில அதுக்கப்புறம் உண்மையான வசூல் கணக்கு எப்போ வெளியே வருது, இது எல்லாம் நம்ம தொடர்ந்து அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த விஜயோட இந்த போலியான வசூல் கணக்கை காட்டுற அந்த வழக்கம் சர்க்கார் படத்திலிருந்து ஆரம்பிச்சது. சர்க்காருக்கு சன் பிக்சர்ஸ் எந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் தகவலும் சொல்லலை, அவங்க அமைதியை அதை விட்டுட்டாங்க. ஆனா இவங்க தரப்புல தான் மிகப்பெரிய வசூல் கணக்கை பொய்யா ஒரு போஸ்ட் அடிச்சு விட்டாங்க. அதே போல பிகில் படத்துக்கு 300 கோடிக்கு மேல கலெக்ஷன்னாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உண்மையில அந்த படத்தால 50 கோடி நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனமே சொல்லி இருந்தது. அதே போல வாரிசு படத்துக்கு 300 கோடிக்கு மேல வசூல் அப்படின்ட்டு அந்த ப்ரொடியூசர் சொன்னார். 303 கோடி அப்படின்னு சொன்னார் மேடையில் வச்சு. அதன் பிறகு அண்மையில கேம் சேஞ்சர் படத்தப்போ அந்த படம் ரிலீஸ் அப்போ அதே தயாரிப்பாளர் எனக்கு அந்த படத்தால நஷ்டம் தான், அதாவது பிரேக் ஈவன் கூட வரல, அதை போட்ட பணத்தை கூட நான் எடுக்கல, அதனால அந்த படம் எனக்கு ஒரு நஷ்டப்படம், தெலுங்குல மிகப்பெரிய ஒரு தோல்வி படம் அப்படின்னு சொன்னாரு. அதே போல லியோ படத்துக்கு மிகப்பெரிய வசூல் உருட்டுல அவங்க சொன்னாங்க. ஆனா அதுவும் மிகப்பெரிய பொய்ங்கிறது அம்பலமாச்சு. அதற்கடுத்து அண்மையில் ரிலீஸ் ஆன அந்த கோட் திரைப்படம், இந்த படம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வசூல் உருட்டலுங்கிறது எல்லாருக்குமே அம்பலமானது. இந்த முறை எல்லாருக்குமே அதை வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. உண்மையில அந்த படம் மிகப்பெரிய ஒரு தோல்வி படம் அப்படிங்கிறதா நிஜம். ஏன் இதை இவ்வளவுதான் சொல்றேன்னா, இப்போ இந்த கோட்டுங்கிற படத்தை எடுத்தாங்கல்ல, யாரு, ஏஜிஎஸ் நிறுவனம், இவங்க தான் பிகில் படத்தை எடுத்தவங்க. அந்த பிகிலுக்கு 300 கோடிக்கு மேல வசூல்னு பொய்ய சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தபோது, சார் இது அந்த ஹீரோவை திருப்திப்படுத்த சொன்னா, இது உண்மையில எங்க இந்த படத்தால் நஷ்டம், அடுத்த படத்துக்கு கால்ஷீட் தரேன்னு சொல்லியிருக்காரு சார், நீங்க தயவு செஞ்சு இதை சீரியஸா எடுத்துக்காதீங்க அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. இது நான் இதுக்கு சொல்ல, உண்மையில் நடந்ததை சொல்ற, திரையுலகம் அறிந்தது. அதற்கு அடுத்து இப்போ இந்த கோட்டு, அதாவது பிகில் நஷ்டீட்டுக்காக எடுத்த படம் இந்த கோட்டு. இந்த படத்துல அவர் சம்பளம் 70 கோடியிலிருந்து 80 கோடிக்குள்ளதான், இதெல்லாம் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இப்போ இந்த நஷ்ட கணக்குக்காக எடுத்த படம் இருப்பார் கோட்டு. இந்த படத்துக்கு இவங்க பெரிய வசூல் உருட்டெல்லாம் சொன்னாங்கல்ல, உண்மையில் அந்த படம் மிகப்பெரிய லாஸ்ங்கிறது ஆரம்ப நாள்னு சொல்லணும் வரேன். இன்னைக்கு ஒரு அதிரடியா ஒரு உண்மை வருது வெளியே. இந்த கோட் படத்தோட நஷ்டத்தை எந்த படம் ஈடுகட்டி இருக்கு தெரியுமா? அண்மையில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிற டிராகன் படம் தான் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு. அந்த பிகில் படத்தை தயாரிச்சு அதுல நஷ்டத்தால மீண்டும் சினிமா எடுக்கலாமா வேணாமான்ற யோசனையில இருந்தாங்க ஏஜிஎஸ். அவங்களுக்கு அன்னைக்கு கை கொடுத்த படம் என்ன தெரியுமா? லவ் டுடே. இந்த லவ் டுடே படத்தை பிரதீப் ரங்கநாதனை வச்சு எடுத்து 5 கோடி பிளஸ்ல தான் அந்த படத்தை எடுத்தாங்க. அது கிட்டத்தட்ட 100 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணி ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு மீண்டும் படம் எடுக்க தெம்பு கொடுத்தது. இந்த கோட்டு திரும்ப அதல பதாலத்தில் விழுந்தாங்க. அவங்களுக்கு திரும்ப கை கொடுத்துறது எதுன்னா, அதே பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு ஏஜிஎஸ் தயாரிப்புல அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற இந்த டிராகன் படம் தான். இந்த டிராகன் படம் தான் கோட்டோட நஷ்டத்தை ஈடுகட்டி இருக்கிறதா இப்போ பரவலான பேச்சு, சினிமா துறை முழுக்க பேசுறாங்க. ஏன்னா டிராகன் படத்துக்கு கிடைச்சிருக்கிற வரவேற்பு. இது கடந்த வெள்ளிக்கிழமை அந்த படம் வெளியாச்சு. அப்படி வெளியான திரைப்படம் ஆரம்பத்திலிருந்தே அந்த படத்துக்கு சாதகமான செய்திகள் நிறைய வந்தது. அதே போல முதல் நாள் முதல் காட்சி முடிந்ததுமே கூட அந்த படத்துக்கு சாதகமான, அதுல குறைகள் இருக்கு, நிறைய எரிச்சல் ஊட்டுகிற காட்சிகள் இருக்கு, கதையும் கூட அப்படி பாராட்டத்தக்க அளவுக்கு இல்லைன்னா கூட அந்த படத்தை எடுத்த விதம், குறிப்பா இடைவேளைக்கு பிறகான அந்த காட்சிகள், இது எல்லாமே அந்த படத்தை தூக்கி நிப்பாட்டிருச்சு. இன்னைக்கு படம் மிகப்பெரிய வெற்றியா ஓடிக்கிட்டு இருக்கு உலகமெங்கும். இதுல முக்கியமானது என்னன்னா, இந்த கோட் படம் கூட செய்யாத சாதனையே இந்த படம் பண்ணியிருக்கு. காம்ஸ்கோர் அப்படின்னு ஒன்று பாக்ஸ் ஆஃபீஸ் கணக்கு இருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் டாப் 10 படங்களை பட்டியல் போடுற ஒரு நிறுவனம் காம்ஸ்கோர். இதுதான் இப்போதைக்கு உலகமெங்கும் ஒரு படம் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக போகுது இல்லை விழுந்தது அப்படிங்கிறத காட்டுறது காம்ஸ்கோர் தான். அந்த காம்ஸ்கோரில் கோட் படம் கூட இடம்பெறல, விடாமுயற்சி கூட இடம்பெறல. ஆனால் இந்த படம் டிராகன் இடம்பெற்றிருக்கு. டாப் 10 படங்கள்ல 10வது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த டிராகன் திரைப்படம். அந்த அளவுக்கு உலகெங்கும் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஓட்டம் கிடைச்சிருக்கு. இந்த படம் இதுவரைக்கும் எவ்வளவு வசூல் பண்ணியிருக்குன்னு பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. முதல் 4 நாட்களில், அதாவது முதல் 3 நாட்களில், வெள்ளி சனி ஞாயிறு, இந்த 3 நாட்களில் மட்டும் உலகெங்கும் இந்த படம்
கிட்டத்தட்ட 53 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் பார்க்கணும். ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டு, படத்தில் நடிச்சிருக்கிறவரு, படத்தோட இயக்குனர், இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட புதுசு மாதிரி தான். பிரதீப் ரங்கநாதன் என்ன ஒரு படம் 2 படம் டைரக்ட் பண்ணாரு, ஒரு படம் நடிச்சார், அவ்வளவுதான். அவருக்கு ஒரு ஹீரோவா இது 2வது படம். அதே போல இந்த படத்தை எடுத்த அஸ்வத்துக்கு வந்து இது 2வது படம். ஓமை கடவுளை எடுத்தாரு. அதற்கு அடுத்து இந்த படத்தை தான் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 2வது படம். ஒரு 2வது படத்தில் வருகிற நாயகன், அதே போல இயக்குனர், இந்த இருவருக்கும் வந்து ஒரு 30 கோடி வரைக்கும் வந்து பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. 30 கோடியில் எடுக்கப்பட்ட அந்த டிராகன் திரைப்படம் இன்னைக்கு 53 கோடி வந்து உலகெங்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதில் தமிழ்நாட்டில் மட்டுமே 27 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. தெலுங்கு மாநிலங்களில் 5 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. கர்நாடகா, கேரளாவில் வந்து கிட்டத்தட்ட 8 கோடியை இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. மற்ற பகுதிகளில் எல்லாம் உலகெங்கும் வந்து கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு 6லிருந்து 7 கோடி வரைக்கும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் வசூல் ரீதியாக இந்த படத்துக்கு இப்படி ஒரு வரவேற்புங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. இந்த படம் நல்லா போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்படி ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தும் அப்படின்னு யாரும் வந்து எதிர்பார்க்கல. அந்த வகையில டிராகன் திரைப்படம் கோட் படத்தினுடைய நஷ்டத்தை ஈடுகட்டினதோட இல்லாம திரும்பவும் ஏஜிஎஸ்க்கு ஒரு பெரிய படத்தை தயாரிக்கிற அளவுக்கு தெம்பு கொடுத்துருக்கு. திரும்ப அவங்க விஜய் கிட்ட கவுந்துட மாட்டாங்க. ஏன்னா விஜய் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரியான பெரிய பட்ஜெட் அல்லது இந்த மாதிரி ஒரு பெரிய நடிகர் அப்படின்னு நம்பி போய் கவர்றதை விட இந்த மாதிரி ப்ராமிசிங் யங் ஆக்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நல்ல பட்ஜெட் கொடுத்து நீங்க தொடர்ச்சியா வந்து படம் எடுத்தா தப்பிக்கலாம். இல்லைன்னா பிகில் கோட் மாதிரியான முட்டு சந்தில் போய் முட்டிட்டு நிற்க வேண்டிய வரும். இது இந்த படம் உணர்த்தி இருக்கிற உண்மை என்னன்னா, இந்த படம் இந்த தலைமுறை இளைஞர்களுக்கானது தான். இந்த படத்தோட இன்னொரு படம் ரிலீஸ் ஆச்சு, தனுஷ் டைரக்ஷன்ல, நீக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். அந்த படம் வந்து ஒரு ஒரு இனிமையான ஒரு பயணம் மாதிரி, ஒரு பிளசன்ட் ஜேர்னி மாதிரி தான் அந்த படம். அது வந்து அது பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய ரேம்பேஜ் எல்லாம் வந்து நடத்தல. ஆனா ஒரு டீசெண்டான ஒரு வசூலோட அந்த படம் போயிட்டு இருக்கு. பட் இந்த படம் வெளியான அன்னையிலே வந்து ஒரு ஒரு 10 கோடிக்கு மேல வந்து வசூல் எடுத்தது இந்த படம் முதல் நாளே. அடுத்த நாள் வந்து அந்த அந்த படத்தை பற்றிய பேச்சு வந்து ரொம்ப பாசிட்டிவா இருந்ததுனால அடுத்த நாள் இந்த படத்துக்கு இன்னும் வசூல் கூடிச்சு. சண்டே வந்து நல்ல வசூல் வந்து கிடைச்சிருக்கு. இன்னைக்கு மண்டே வேலை நாள் இருந்தும் கூட இந்த படத்துக்கு கணிசமான பார்வையாளர்கள் கிடைச்சிருக்காங்க. முதல் 2 காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. இது தொடர்ந்தால் இந்த படம் வருகிற சனி ஞாயிறுகளில் 100 கோடியை வந்து தாராளமா எட்டும் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா இந்த ஆண்டின் முதல் பிளாக் பஸ்டர் படம் விடாமுயற்சி, அதுக்கு அடுத்த பிளாக் பஸ்டர் படம்னா இந்த டிராகன் அப்படின்னு சொல்லலாம். நீக் படம் வந்து முழுக்க புதுமுகங்கள் நடிச்ச படம். அது முழுக்க புதுமுகங்கள் அப்படிதான் நீங்க எடுத்துக்கலாம். டைரக்டர் தனுஷுங்கிறத தவிர மீதி எல்லாமே புதுசு. அப்படி இருந்தும் கூட அந்த படமும் நல்ல வசூலோட வந்து போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த படம் 10 கோடி வரைக்கும் வசூல் எடுத்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கூட அதுக்கு பெரிய விஷயம் தான். ஏன்னா படத்துல வந்து பெரிய பொருட்செலவு அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. கோவாவில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க, மற்றதெல்லாம் இங்கேயே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அதனால பெரிய செலவு இல்லாம எடுக்கப்பட்ட ஒரு படம். அதற்கு இது வந்து சரியான போதுமான வசூல் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் இந்த ஆண்டில் 3 படங்கள் வந்து பெரிய வெற்றி படங்களா வந்திருக்கு. அதுல டிராகன் விடாமுயற்சிக்கு முதலிடம், டிராகன் அடுத்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்.